இது மற்ற வீடியோவில் பேசுவது போலித்திகையும் கடுமையான நிகழ்வுகளும் அல்ல. இது ஒரு புகைப்படக்காரரை பற்றியது. அவர் ஒரு இத்தாலியர். அவர் ஒரு ஃபேஷன் புகைப்படக்காரர். அவருக்கு 82 வயதாக இருந்தது. நேற்று அவர் மரணம் அடைந்தார். அவர் 1942 பிறந்தார். உலகத்தை மாற்றிய மாபெரும் ஃபேஷன் புகைப்படக்காரர் அவர். அவரது பெயர் ஒலிவர் டொஸ்கானி. ஆரம்ப காலத்தில் அவர் மிலானில் பிறந்து சூரிச்சில் வளர்ந்தார். அங்கு 1 அல்லது 2 ஃபேஷன் வாரங்களில் அவர் புகைப்பட கலை கற்க புறப்பட்டார். அவரது தந்தையும் புகழ்பெற்ற புகைப்படக்காரர் ஆவார். இந்த ஒலிவர் டொஸ்கானி உலகளாவிய முறையில் பரவலாக அறியப்பட்டது எப்படி? அவர் சாதாரண புகைப்படக்காரர்கள் செய்யும் செயல்கள் ஒன்றுமல்ல. அவர் ஒரு ஃபேஷன் புகைப்படக்காரர். அதுதான் விசேஷம். நாம் எந்த செய்தி செய்வோமோ அதற்கு பொதுவாக ஒரு தனித்துவம் வேண்டும். அதற்காக யூனிக்னஸுடன் செயல்பட வேண்டும். அதனால அனைவரும் யூடியூப் தொடங்கினார்கள். நான் யூடியூப் தொடங்கும் போது நான் யோசித்தேன். நான் யோசித்த ஒன்றின் யூனிக்னஸை தோட்டி கொண்டு வந்தேன். அனைத்தும் இன்டர்நேஷனல் நியூஸ் மற்றும் அதன் விவாதம் கொண்டிருந்தது. எவரும் இதை வாசிக்க மாட்டார்கள் என்று கூறினர். ஆனால் நான் உறுதியோடு நின்றேன். மலையாளிகள், இந்தியர்கள் உலகளாவிய முறையில் உலகச் செய்திகள் மற்றும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை அறிய ஆர்வம் உடையவர்கள். இப்போது நான் கூறும் இடுகைகளின் விளைவுகள் எல்லாம் பொருத்தமாக இருந்தால் ஒருவரும் என்னை பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. அவர்களுடைய அனைவரும் என்னை தவறான வழியில நடக்க விட்டனர். நான் அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. அதனால நான் இது போன்ற விஷயங்களை செய்தேன். அதனால இந்த யூடியூப் சேனலுக்கு இத்தனை பேரும் வந்தனர். இப்போது ஒலிவர் டொஸ்கானி என்ன செய்தார் என்று பார்ப்போம். அவர் பெனட்டன் என்ற பிராண்டை உருவாக்கியவர். இது ஒரு இத்தாலிய பிராண்ட். ஒரு சிறிய நகரத்திலிருந்து பரவிய ஒரு உலகளாவிய பிராண்ட். அவர் மிகவும் தனித்துவமான முயற்சி செய்தார். மேலாண்மை அவருக்கு ஆதரவாக நின்றது. அவர் ரேசிசம், அதாவது கருப்பர் மற்றும் வெள்ளையர் பற்றிய புகைப்படங்களை எடுத்து அதன் விளம்பரங்களையும் பெனட்டன் உள்காரியமாகவும் பயன்படுத்தினர். இதனால் உலகம் முழுவதும் பிராண்டுகள் கருப்பர்களை மாடல்களாக உருவாக்கத் தொடங்கினர். இது ஒரு புரட்சியுர்ந்த மாற்றம். இப்போது இன்னொரு சம்பவம் உள்ளது. அவர் மிகவும் சர்ச்சையான ஒரு விளம்பரம் செய்தார். ஒரு பள்ளியில் ஒரு பாட்டி ஒரு கன்னியாஸ்திரியை முத்தமிடுகிறார். இது இத்தாலியிலிருந்து ஒரு பெரிய நிகழ்வாக மாறியது. மேலும் அவர் எய்ட்ஸ் வந்த ஒரு நோயாளியின் மரண படத்தை எடுத்தார். இதுவும் உலகத்தில் மிகுந்த பதட்டத்தை ஏற்படுத்தியது. எய்ட்ஸ் நோயாளியை விளம்பரமாக பயன்படுத்தியதும் யுனைடெட் நேஷன்ஸில் பன்னாட்டு விருதை வென்றது. அவரது மற்றொரு புகைப்படம் ஒரு எய்ட்ஸ் நோயாளியின் நிர்வாண படமாகும். அவர் எல்லா விதமான படிமங்களையும் படம் பிடித்து வெற்றிகரமான உலகத்தை உருவாக்கினார். இப்போது பலர் விளம்பரங்களில் அழகான முகங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பர். ஆனால் ஒலிவர் டொஸ்கானி கருப்பர், வெள்ளையர், ஸ்பானிஷ் மக்கள் ஆகியோரின் முகங்களையும் விளம்பரங்களில் பயன்படுத்தினார். அவரது சமூக மாற்றத்தை சாதித்தார். கருப்பரை மாற்றியிருந்து புகைப்படங்கள் எடுத்தார். அவருடைய வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள், போர்களின் புகைப்படங்கள், இந்த நிகழ்வுகளால் உலகம் முழுவதும் பரவலாக அவரை சிந்திக்க வைத்தார். நான் டெல்லியில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டரில் அவரது புகைப்பட கண்காட்சியை பார்த்தேன். அவருக்கு மிகவும் தனித்துவமான முன்னேற்றம் இருந்தது. அவர் இதை செய்தார். அந்த சமயத்தில் கேரளத்தின் கம்யூனிஸ்ட் ஆதிக்கமுடையும் இதை எவ்வாறு பயன்படுத்தியது என்பதை பாருங்கள். இந்த உண்மை கதை உலகம் முழுவதும் பரவியது. இந்த புரட்சி மாற்றங்கள் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை பாருங்கள். இந்த படிமங்களின் மாறுபாடுகள், போர்கள், பேரிடர்கள், வறுமை, நோயாளிகளின் புகைப்படங்கள், இந்த நிகழ்வுகளால் உலகம் நெறிக்கட்டப்பட்டது. ஒலிவர் டொஸ்கானி என்பவர் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த புகைப்படக்காரர். எவ்வாறு உலகத்தை மாற்றினார் என்பதில் மிகுந்த சிந்தனை உணர்வு உள்ளது. அவரின் காதலையும் பராமரித்தார். இது போன்ற வீடியோக்களை விரும்புகிறவர்களுக்கு கீழே கருத்து சொல்லலாம்.